ஊறுகாய் பிசினஸ்ல அப்படின்னா லாபம் வந்துட போதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இங்க ஒருத்தர் அதே பிசினஸ்ல மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக இருவருக்கு இந்திய தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷ் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேஷ், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான வழக்கு இன்னும் முடிவுக்கு வரவில்லை. திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு உள்ளிட்டவை நிலுவையில் உள்ள நிலையில் சூரியமூர்த்தி தொடர்ந்த வழக்கில் உட்கட்சி விவகார வழக்கு முடிவுக்கு வரும் வரை இரட்டை இலை சின்னத்தை யாருக்கும் ஒதுக்கக்கூடாது என கோரியிருந்தார். இந்த வழக்கை அண்மையில் விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இதன் மீது 4 வாரங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அண்மையில் உத்தரவிட்டிருந்தது. இதன் அடிப்படையில் விசாரணை நடத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம், சூரியமூர்த்தி ஆகியோருக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அண்மையில் நோட்டீஸ் அனுப்பி அவர்கள் வரும் 19ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமான பதில் அளிக்கவும் டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்தில் டிசம்பர் 23ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறும் விசாரணையில் பங்கேற்க வேண்டும் என்றும் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்நிலையில்தான் இதே விவகாரம், குறிப்பாக இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக புகார் அளித்துள்ள தூத்துக்குடியைச் சேர்ந்த ராம்குமார் ஆதித்தன், ராணிப்பேட்டையைச் சேர்ந்த எம்ஜி ராமச்சந்திரன் ஆகியோருக்கும் தேர்தல் ஆணையம் ஒரு நோட்டீஸை அனுப்பியுள்ளது. அவர்கள் டிசம்பர் 24ஆம் தேதி காலை 11 மணிக்கு நடைபெறும் அந்த விசாரணையில் பங்கேற்க வேண்டும் என்றும் அந்த நோட்டீஸில் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறக்கூடிய இந்த சூழலில் தேர்தல் ஆணையம் இந்த இருவருக்கும் அனுப்பியுள்ள இந்த நோட்டீஸ் என்பது ஒரு அரசியல் வட்டாரங்களில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேஷ்.